நேயர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமாக பார்க்க போவது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்றாங்கன்னா, ஆட்களை படுகொலை செய்கிறார்கள் ஈரான்ல. அதன் மூலமாக தாங்கள் வெற்றி பெறலாம் என்று அவர்களுக்கு ஒரு திட்டம். அந்த திட்டம் நிறைவேறாமலே போய்க் கொண்டிருக்கிறது. வெட்ட வெட்ட வளர்வதைப் போன்று உலகத்தில ஒரு தலைவனை வைத்து ஒரு இயக்கமோ, ஒரு அமைப்போ அல்ல. பல நூறு கோடிக்கணக்கான தலைவர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். இது காலத்தினுடைய எதார்த்தம். அதக்கூட புரியாம பகைகளை வளர்ப்பதற்கு மாபெரும் தலைவர்களை ஒரு தேசத்திலும் கொல்றாங்க. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்கிற ஒரு படுபாதக செயல். அண்மையில மிகப்பெரிய மத தலைவராகிய அவர் அரசியல் தலைவர் அல்ல, ஒரு ஆன்மீக தலைவர், ஷியா மக்களுடைய தலைவர் இமாம் கொமெனி அவர்களை படுகொலை செய்ததன் விளைவாக நீண்டகால ஒரு எனிமிட்டி, அனிமாசிட்டி, விரோதத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளர்த்தது. இதன் விளைவாக அவர்கள் இன்றும் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொத்து குண்டுகளின் வாயிலாக. அதை பேசுவதற்கு முன்பு இமாம் அலி கமேனியுடைய மகன் முஜிதபா கமேனி அவருடைய பேச்சை நான் உங்களுக்கு தருகிறேன். இதோ அவர் இவ்வாறு பேசுகிறார். இன்று நான் பதவிக்காக உங்க முன் நிற்கல, அநீதிக்கு எதிராக நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் ஈரான் மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதவி முஜிதபா கமேனியான எனக்கு அலங்காரத்தின் பதவி அல்ல, அதிகாரத்திற்காக வழங்கப்பட்ட பதவியும் அல்ல. இந்த பதவி எனக்கு வாரிசு அடிப்படையில் வந்த பதவியும் அல்ல. நமது தலைவர் இமாம் அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில தந்தை இழந்த மகனாக நான் உங்கள் முன் இருக்கிறேன். எனக்கான பொறுப்பு ஈரானுடைய இறையாண்மையை நிலைநிறுத்த வேண்டும். அந்த பொறுப்பில் நாம் அனைவரும் இணைந்துதான் பயணிக்க வேண்டும். நமது அன்பு தலைவர் கொல்லப்பட்டால் இப்போது இருக்கிற இந்த நிகழ்வு செட்டப் முழுமையாக அழிக்கப்படும் என்று நம்முடைய எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் கனவு கொண்டார்கள். அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் வலிமையான முறையில் போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் நான் இந்த செய்தியை நம் உம்மா என்கின்ற நம் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பலஸ்தீன மக்கள், நாம் ஒருபோதும் அந்த மக்களை கைவிடப் போவதில்லை. மாறாக அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய முஸ்லிம் உம்மா. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு நம்முடைய பகிங்கரமான எதிரிகள். நமது தலைவர் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ஒரு அநியாயத்தை தடுக்காமல் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் அந்த குற்றத்திற்கு பொறுப்பு என்று கூறினார். நாம் அப்படி இருக்க முடியாது. நமது வலிமையான முறையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. இதன் மூலம் இந்த அநியாயம் துடை தெரியப்படும். ஒருவேளை நான் படுகொலை செய்யப்பட்டாலும் எனக்கு பின்னாலும் ஆட்கள் தோன்றுவார்கள் என்று புதிய ஈரானின் உச்சபட்ச அதிகார தலைமை முஜிதபா கமேனி தெளிவாக பேசியிருக்கிறார். சரி, இந்த நிலையில நேற்று மாலை நமக்கு கிடைத்த தகுதி, அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதிலும் இவர்கள் வர மறுக்கிறார்கள். ஆரம்பித்தது நீ, முடிப்பது நான். எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. உனக்கோ உன் நேச நாடுகளுக்கோ இழப்பதற்கு நிறைய இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. 47 வருஷமா என்னை பட்டின போட்டா, என் மக்களை படுகொலை செய்திருக்கிறாய். இந்த போரிலும் நீ அநியாயத்தை செய்திருக்கிறாய். நான் போரை ஆரம்பிக்கல, எங்களுடைய தலைவர்களை எல்லாம் கொண்டிருக்கீங்க அப்படின்னு ஈரான் வலிமையாக இருக்கிற போது அமெரிக்கா இப்ப என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்குன்னா, தரைப்படையை ஈரான் நாட்டின் உள்ளே இறக்கலாமா. இந்த முயற்சியின் மூலம் மிகப்பெரிய அணு ஆயுத தலைமான நட்டான்ஸ் பகுதியில் உள்ள அணு ஆயுத நிலைகளை கைப்பற்றி விட்டதாக கூறி ஒரு காட்சிப்படுத்தி போரை முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அமெரிக்கா வந்திருக்கு. வந்தா இது ஒரு யோஜனை மட்டும்தான். ஒருவேளை அமெரிக்கா இறங்கினா இது நிலை ரொம்ப பெரும் மோசமாக ஆயிரும்பா அப்படின்னு அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை ஆயிருக்கிறது. இது என்னமோ வெனிசுலா அல்ல, அங்குள்ள தலைவர்கள் நிக்கோலஸ் மதுராவும் அல்ல. நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளைமாளிகை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம், ஈரான்ல ஒரு படை இல்லைங்க. ஈரானுடைய IRGC வீரர்களை தவிர பஸ்ஸி படைகள் இருக்கிறார்கள். அதே போன்று ஈரானில் தேசிய இராணுவம் இருக்கிறது. இப்படி ஏராளமான படை வீரர்களும்
ஏராளமான படைகள் சூழ்ந்து அமெரிக்க படைகள் ஒருவேளை துவம்சம் செய்யும் நிலையில் அமெரிக்கா இது யோசனை செய்ய வேண்டிய தருணம். உள்ள இறங்கிட்டுலாம் நீங்க தப்ப முடியாது. 1,00,000 பேர் இறக்குனா அவங்க 10,00,000 பேர் வந்துருவான் அப்படின்னு அமெரிக்காவுக்கு வயிற்றுப்போக்கு மாத்திரையை வெள்ளை மாளிகை அதிகாரி கொடுத்து அந்த யோசனையிலும் அமெரிக்கா போரை முடிக்க முயற்சிக்கிறது. அவர்களால் எதுவுமே முடியல. ஈரான் தொடர்ந்து தாக்குதல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டில் பாதுகாப்பு கருதியும் பொருளாதார இழப்புகளை ஈடு செய்ய முடியாத ஒன்றாக தற்போது அமெரிக்கா மாறி இருக்கிறது. ஒரு உதாரணம், 2-3 நாள்ல 56,000 கோடி காலி. இதுவரை 90,000 கோடி, 1,00,000 கோடி காலி ஆயிட்டு. இன்னும் நிற்க 4 நாள் 1 பில்லியன் 1 பில்லியன் 1 பில்லியன் 1 பில்லியன் 1 பில்லியன். 10 நாளா இருந்தா 2,00,000 கோடி காலி, 30 நாளா இருந்தா 3,00,000 கோடி காலி. இப்படித்தான் மோசமாக போய் கொண்டிருக்கிறங்க. ஹெர்மூஸ் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா இப்போது தாக்குதலுக்கான திட்டம். ஹெர்மூஸ் வளைகுடா மொத்தம் 40 கிலோமீட்டர், 33 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆழமில்லாத பகுதி, மீதி ஆழத்தில் ஓரளவுக்குள்ள ஒரு அதிகமான பகுதி தான். 40 கிலோமீட்டர் அகலம். இதில் பாதியாவது கைப்பற்றி தாம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வந்த சமயத்தில் ஈரான் எச்சரிக்கை, மிக கொடூரமான எச்சரிக்கை விட்டிருக்கிறது. அப்படி நீ செஞ்சால் ஈரான் கைவசம் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வேக படகுகள் அமெரிக்கா படகுகளை சுற்றி வளைக்கும். இதனால அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கனும், அமெரிக்காவுடைய WS புஷ்ஷோ, அமெரிக்காவுடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான விசை படகுகளை மூலமாக அமெரிக்கா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். அதனால ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டு நாங்க கைப்பற்றிட்டோம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இன்டர்நேஷனல் நியூஸ் வருது. அடுத்து, நாங்கள் அமெரிக்கா மற்றும் எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்தி தாக்கி முழுமையாக அழித்து மூழ்கடிப்போம். இது எங்குள்ள பேட்டி, IRGC, அதாவது ஈரானுடைய பேட்டி. அடுத்து, துருக்கி, துபாய் மற்றும் சைப்ரஸ் அப்படிங்கிற அளவில் ஈரான் தற்போது தாக்குதலிலும் ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்படுத்த முடியாமலும் அமெரிக்கா திரும்புகிறது. துருக்கி கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. துருக்கியெல்லாம் எதுக்கு தாக்குறாங்கன்னு தெரியவில்லை. காரணங்கள் இருக்கலாம். சைப்ரஸை தாக்கியிருப்பது இஸ்ரேலுடைய அனைவரும் சைப்ரஸில் தான் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இஸ்ரேலில் யாருமே இல்லை, தலைவர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. காரணம், மிகப்பெரிய அளவிலான தேசத்தினுடைய வான்பரப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறுது. அது என்ன, வான்பரப்பை எப்படி கட்டுப்படுத்த இயலும் அப்படின்னு நாம பார்த்தா, விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தளங்களை குண்டு வீசி அழிப்பது முதல்ல, அது சாத்தியமில்லை ஈரான்ல. ஏன்னா 500 அழித்தால் இன்னொரு 1000 உருவாகும். ஏனென்று சொன்னா, மலைகள், காடுகள், மலைகளால் சூழப்பட்ட தேசத்தில் எந்த மலைகளுக்குள், எந்த காடுகளுக்குள், எந்த புள்ளியில் என்ன தளம் உள்ளது என்பதை எவராலும் கணிக்க முடியாத ஒரு பெரும் தேசத்தில் வான்பரப்பை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது. இரண்டாவது, கமால் ரைசி என்ன சொல்றாரு, அமெரிக்கா எங்களுக்கு துரோகம் செய்து அவர்களிடத்துல பேச்சுவார்த்தைக்கு பயனே இல்லை, பேச்சுவார்த்தை என்ன செய்வது அப்படின்ட்டு முன்னணி பேச்சாளர் கமால் ரைசி ஈரானிலே சொல்கிறார். நாங்க சுயாதீனமாக அறிவுசார் தளத்திலே சிந்தனைகள் மூலம் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தாக்குகிறோம். நாங்க யார்கிட்டையும் உதவி கோரவில்லை. இனி அமெரிக்காவிடம் பேசுவதற்கு எங்கள்கிட்ட எந்த விதமான தேவையும் இல்லை. அமெரிக்காவை நாங்கள் நம்ப போவதும் இல்லை என கமால் ரைசி, முன்னணி செய்தி தொடர்பாளர், தனது கருத்தை வச்சிருக்கார். இன்டர்நேஷனல் மீடியாக்கள்ல ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஹெர்மூஸை மூலம் உலகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிட்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேரல், 2.25 கோடி பேரல் உலகினுடைய சப்ளைல ஒரு 25% இங்க தான் வருது. அதுல இப்ப என்னன்னா, தேர தெலுங்குல இழுத்து விட்ட கதையா அமெரிக்கா செஞ்ச இந்த அநியாயம், அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளாக இருந்த குவைத்து, துபை, கத்தர், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. அவங்க அமெரிக்காவை நம்பி ஏராளமான ஆயுதங்களை, பணத்தை கொடுத்து F-15 என்னெல்லாம டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வச்சு ஒண்ணுமே பிரயோசனம் இல்லை. அடின்னு அடிச்சு நாசம் செய்து விட்டார்கள் ஈரான். இப்ப அவர்களுக்கான வருமானமும் போயிட்டு, ஒரு பெரிய ஹப்பு துபை, அது நீ யார் வரப்போறா,
ரியல் எஸ்டேட்லாம் வாங்குவாங்களா? இப்படி ஒரு சிக்கலில் கொண்டு விட்டாங்க. திருப்பி அடிக்கவும் முடியாது. ஏன்னா ஈரான் வல்லமை கொண்ட நாடு. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை பாவம் பார்த்தாம்பா விட்டுருக்கேன், இல்லைன்னா யுஏஇ இல்லாமல் ஆக்கி விடுங்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ ஹெர்மூஸை அமெரிக்கா படம் காட்டி கொண்டே இருக்கிறான். ஹெர்மூஸை கைப்பற்றுவோம், உள்ளே இறங்கிடுவோம், ஒன்றும் நடக்காதுங்கிறாங்க வெளிநாட்டுக்கு அயலகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள். இப்போ இந்த கன்னி வெடிகள் என்ன, ஹெர்மூஸில் இப்போ நடந்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாக்களில் வந்த செய்தியை தர்றேன். அதாவதுங்க, அந்த ஹெர்மூஸுங்கிறது நான் சொன்னேன் கடல் பிராந்தியம், அது ஈரானுடைய கைவசம் உள்ளது. அதெல்லாம் கைது செய்ய முடியாது, அதில் உள்ள கப்பல்கள்லாம் போகாது. ஏன்னு சொன்னால் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட, அதாவது நியர் அபவுட் 1 மில்லியன் கன்னி வெடிகளை ஹெர்மூஸ் வளைகுடா பகுதியில் ஈரான் பதுக்கி வைத்த நிலையில் அமெரிக்கா இதிலிருந்து தப்பி பிழைக்குமா? பாயிண்ட் நம்பர் 1. ஏன் மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்சம் கன்னி வெடிகள், மிதவைகள், அவற்றினுடைய ரெடார்களுக்கு பதிவு செய்ய முடியாத ஆழமான அணு ஆயுத கப்பல்கள், இப்படி நிறைய போட் வச்சிருக்கிறாங்க. அதில் இருந்து எந்த ஒரு கப்பலும் தப்ப முடியாது. அதில் தப்புனா ஆப்ரஹாம் லிங்கன் வந்தாலும் சுற்றி வளைந்துடும். இதை எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், வலிமையான ஒருவன் கையில் ஆயுதத்தை கொடுத்து சுடச் சொன்னால் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து விட்டால் அவனால் எப்படி தப்பிக்க முடியும்? அவன் கையில் இருப்பது அணு ஆயுதம்தான். ஆனால் அவனை சுற்றி 1 கோடி, 10 லட்சம், 5 லட்சம், 30 லட்சம் வெட்டுக்கிளிகள் வந்தால் அவன் அந்த ஆயுதத்தை இயக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா இன்னைக்கு சிக்கப்பட்டு கொண்டது. எல்லாம் தப்பி பிழைக்கிறார்கள். இதுக்கிடையில இஸ்ரேலில் ஒரே நாளில் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து மரணம். ஒரு ஏவுகணையில் மட்டும் 65 பேர் கொல்லப்பட்டார்கள். அது சமூக வலைத்தளங்களில் இப்போ பதிய விட்டதுனால 5 ஆண்டு சிறை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுகிறார்கள். இதுக்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், காசாவில் இருந்த மாதிரி ஒரு உணவு ஏற்படுது அப்படின்ட்டு அவரும் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்னும் 3 மாதங்கள் வரை நாங்கள் சர்வதேசத்தை முடக்க போகிறோம், ஹெர்மூஸை திறப்பு சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 2 நாடுகள் மட்டும் போகலாம். ஈரான் போகலாம், சீனா போகலாம், ரஷ்யா போகலாம். இதுக்கிடையில ரஷ்யா இதே போல் தான் கூறி வருகிறார்கள். இது நிலையில அமெரிக்க படைகள் இறக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி $9 பில்லியன் மதிப்புடைய ஆயுதங்களை இழக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆயுதங்களும் இல்லை. அடுத்த கட்ட போருக்கு சிக்கலான ஒரு பரிணாமத்தை அமெரிக்கா அடைந்துள்ளது. அமெரிக்கா பல்வேறு வழிகளில் எல்லார்ட்டையும் போய் கதவை தட்டி புட்டின் வரைக்கும் சமாதானம் தேடி முயலும் நிலையில் ஈரான் கதவுகளை மூடிவிட்டது. 1980 ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஈரானும் ஈராக்கு போரின் போது ஒரு நீண்ட கால போர் இருந்துச்சு. அந்த போரில் ஈரான் தெளிவாக கோடிட்டு காட்டுது. ஏன்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா தளங்கள் இருக்கக்கூடாது, நினைத்த மாத்திரத்திலே தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரான் இப்போ தெளிவாக கூறிட்டு, 1980 நான் ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா, அன்றைக்கு ஈரானிடத்தில் கையில் ஆயுதங்கள் சொந்தமாக இல்லை. அப்போது IRGC உருவாக்கி சொந்தமாக நாங்கள் ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்று 2011 முஜித்தபா அல்ல, அவருடைய பேர் எனக்கு மறைந்த, அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஈரானுடைய ஏவுகணை தந்தை. அவரை கொல்லப்பட்டு விட்டார். அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஆய்வில் இந்த 47 வருஷமா இவ்வளவு பெரிய ஆயுத கிடங்குகள், ஏவுகணைகள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஈரான் சொல்கிறது நாங்கள் சுயாதீனமாக கண்டுபிடித்தோம், 79 நாங்கள் இவ்வளவு பாடுபட்டோம். இப்ப ஈரானுடைய கண்டிஷன், இந்த தாக்குதலின் நோக்கம் என்னென்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க தளங்களே இருக்கக்கூடாது. நினைச்ச மாத்திரத்தில் தாக்குதல் நடத்துறது, ஆட்களை மிரட்டுறது, உன்னுடைய பிராக்சியா யூதர்களை கொண்டு வைத்து அடிப்பது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா நாட்டிலேருந்து தளத்தை காலி பண்ணு, எங்கள் நாட்டுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கு, மற்ற விஷயத்தை பேசிக்கலாம். இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் இடத்தில் சிக்குண்டு போய் உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட கப்பல்களெல்லாம் நிலை தடுமாற வைக்கும் அளவுக்கு கொண்டிருக்கிறது. ஆனால் பிரான்ஸ் ஒரு கப்பலை அனுப்பியிருக்கு. ஏற்கனவே 11 கப்பல்கள், பிரான்ஸ் கப்பல்கள் கடலுக்கு அடியில் கன்னி வெடிகள், மிதவைகள் மூலம் நிறுத்தப்பட்டிருப்பது. இப்பொழுது அவர்கள் பெரும் சிக்கலில் இருக்கிறார்கள். எந்த கப்பல் வந்தாலும் நடக்காது. ஈரான் ஒரு கடலடி மில்லியன் கன்னி வெடி குண்டுகள், அதை அழிப்பது சாத்தியமில்லை. அப்படி வந்தாலும் இவர்களுக்கு யார் இன்சூரன்ஸ் கொடுப்பது? எந்த கம்பெனியும் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. அமெரிக்காவினுடைய மீடியேட்டர் ஸ்டீவ் விட்காப் இஸ்ரேல் பயணம் பற்றி ஈரான் கையில் தான் உள்ளது அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இந்த போரை நிறுத்துறது,
விஷயத்துல. ஸ்டீவ் விட்காஃபுடைய பேட்டி என்னன்னா, பந்து ஈரான் கையில் தான் இருக்கிறது அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவுடைய புட்டின் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் ஈரான் மறுத்து விட்டது. நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பாம் தான் நாங்க போட்டா இஸ்ரேல் காலி செய்யப்படும், அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வலிமை இருக்கிறது என்பதை ஈரான் சொல்லியதன் மூலமாக அணு ஆயுதங்கள் அவர்களிடத்திலே இருக்கலாம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் குறித்து முழுமையாக அறிந்து வைத்துள்ள நிலையில் ஒன்றும் செய்ய முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. யூரோப்பியன் சொல்லுது இதுல ராஜா புட்டின் தான். யூரோப்பியம் அதிர்ச்சி தகவல், புட்டினுடைய எல்லா செயல்பாடும் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையிலே திங்கட்கிழமை ஈரானுடைய ஜனாதிபதி மசூஸ் பெசஸ்கியானுடன் செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தினார். யாரு? புட்டின். ஆனால் உளவு தகவல்களை ரஷ்யா வழங்கி வருவது உண்மை என்னும், அமெரிக்கா உளவு தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் ரஷ்யாவிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்த இதற்கிடையிலே தாய்லாந்து நிறுவனமான பிரீசியஸ் ஷிப்பிங் பிஎல்சிக்கு சொந்தமான மயூரி நரி என்ற சரக்கு கப்பல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள கலீஃபா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவில் உள்ள கண்டலா துறைமுகத்திற்கு வந்திருந்த போது ஹெர்மூஸ் ஜலசந்தியை கடக்கும் நேரத்தில் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடந்து இந்த கப்பலில் இருந்த 20 மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். 3 பேருடைய நிலையை தெரியல. இதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்ல போறேன். இதுதான் உலகத்தை ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செய்தி. வடகொரியாவினுடைய கிம் ஜாங் ஜூன் காவோசம் ஏவுகணைகள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஐசிபிஎம் ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறார். இது 2000 கிலோ வெடிமருந்து கொர்ரம் ஷோரின் மூலமாக 4 பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை வீச மிக அதிபயங்கரமான சேதாரத்தை அங்கு உருவாக்கி இருக்கின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மியூனிஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் another cyber warfare cruise missile mines and munitions in the arsenal stock ஏராளமானது ஈரானிலே இருக்கிறது அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்கிறது. என்ன சொல்லுது? மறுபடியும் நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறது, மியூனிஷன்ஸ் குண்டுகள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டங்கள், சைபர் வார்ஃபேர், க்ரூஸ் மிசைல், மைன்ஸ் அண்ட் மியூனிஷன்ஸ் இந்த ஆர்சனல் ஸ்டாக் நிறைய வச்சிருக்காங்க. முஸ்லிம் சமூகத்திற்கு ஈரான் வேண்டுகோள், மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் உள்ள மறைவான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சொத்துக்களை நீங்கள் எனக்கு அடையாளம் காட்டி தர வேண்டும் என பிரிகேடியர் அபுல் ஃபசல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். நாங்கள் மக்களுக்கு எந்த சேதாரமும் செய்யாமல் நீங்கள் காட்டி கொடுத்தால் அமெரிக்க கம்பெனிகள், அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்க பொருட்களை துல்லியமாக தாக்கி ஈரான் வேண்டுகோளை விடுத்திருப்பதாக அளிக்கப் போகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில இந்த தாக்குதல்ல கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நிவேடியா, ஓரக்கிள் எல்லாம் காலி செய்யப்பட்டிருக்கிறதாக மத்திய கிழக்கிலிருந்து தகவல்கள் வருகிறது. இதற்கிடையில வடகொரியாவுடைய இது ஒரு முக்கியமான செய்தி. எல்லாம் பியாங்யாங் நகரிலிருந்து ஒரு மர்மமான ரயில் சீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை அமெரிக்காவுடைய உளவு சேட்டலைட் கண்காணிக்கிறது. பதட்டம். இதுல தான் காவசோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா உளவு செயற்கைக்கோள் இதனை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. சீனாவுடைய ரோடன் இன்சியட் பாதையில் தான் இந்த ரயில் பயணித்து கொண்டிருக்கிற வேளையில் அமெரிக்கா ஒருவேளை தாக்குதல் நடத்த முயன்றால் விளைவுகள் படுமோசமாக இருக்கும். இதை தடுக்க நிறுத்த முயன்றால் அது நேரடியாக சீனாவுடன், வடகொரியா ஆகிய நாடுகளுடன் மோதலாக அமெரிக்காவுக்கு ஆகிவிடும். அது ஈரானுக்குள் பல்வேறு ஆயுதங்கள், ஏவுகணைகள், அந்த ட்ரெயின்ல என்ன போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வடகொரியாவில் கிம் ஜிங் ஜியாங் அனுப்பி அந்த ட்ரெயின்ல கப்பல்ல போனா தடுத்துருவாங்கன்னு ட்ரெயின்ல அனுப்பியிருக்கிறாங்க. ஏவுகணைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், சிப்பு நிறைய. ஆக அமெரிக்கா கடல் வழியாக மூடினாலும் சீனா ஈரானுக்கு உதவிட தற்போது முன்வந்த நிலையில் அதனை பின்னடைவு இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் ஏற்படுத்தும். அமெரிக்கா 2 ஆப்ஷன் தாங்க இருக்கு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால், இந்த ட்ரெயின் தாக்குதல் நடத்தினால் பேரழி வரும்.
ஹேக் செய்ய முனைந்தால் அது வடகொரியா மற்றும் சீனாவோடு நேரடியாக இது பண்ணலாம். ஆனால் வடகொரியா, சீனா அதைவிட அவர்களுக்கு வலிமையான ஹேக்கர்கள் இருக்கிறார்கள். வான்வெளி தாக்குதல் தொடராக ஒருவேளை அதில் அணு ஆயுத கருவிகள் இருந்தால் ஒட்டுமொத்த ஆசிய மண்டலமே முழுமையாக வெடித்து சிதறும், கதிர்வீச்சு ஏற்படும். இதனால அமெரிக்கா பெரும் பிரச்சனைகளை கையாளும் என்று தெரிகிறது. இப்படி பல விவகாரங்கள். இதனை அடுத்து பிரச்சனைகள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்றும் தெரிகிறது. ஆக இப்போது நாம் கடைசியில் சொல்வது என்னவென்றால், ஆபத்தான போக்கை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. வெடிகுண்டுகளுக்கு மேல் அதிர்ச்சியிலே உலகம் இருக்கிறது. வடகொரியாவுடைய காவசோம், ட்ரெயின், அதற்குள் சிப், ஏவுகணைகள், அணுக்கதிர்கள், அணு ஆயுதத்தில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் சீனா வழியாக, அதற்கு பிறகு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட் வழியாக, சீனாவின் வழியாக அவர்கள் ஈரானுக்கு செல்ல போகிறார்கள். ஈரானின் பாதையில் நிறுத்தினால், ட்ரெயினுக்கு மேல் குண்டு வீசினால் அது சீனாவையும் வடகொரியாவையும் பாதிக்கும். அப்படி குண்டு வீசினால் உள்ளுக்குள் பேரதிர்வான ஆயுதங்கள் இருந்தால் அது வெடித்து சிதறும். இது உலகத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். பெஞ்சமின் நேதன்யாகும் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு பைத்தியக்காரர்கள். இந்த பைத்தியக்காரர்கள் உலகத்தை ஆட்டி படைத்து கோமாளித்தனமான ஆட்சி செய்து உலக மனித சமூகத்திற்கு கேடுகளை செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஈரானையும் வெற்றி கொள்ள முடியவில்லை. உளவு அமைப்பு சொல்கிற ரஷ்யாவிடத்திலே கொஞ்சுகிறார்கள். மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற வடகொரியா, சீனா, இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. அமெரிக்கா எப்படியாவது இதிலிருந்து தப்பிவிட வேண்டும் என முயற்சிக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவை நாங்கள் தப்பிவிட அனுமதிக்கப் போவதில்லை என்பதுதான் ஈரானுடைய வலுவான விவகாரம். இதன் மூலமாக இனி இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தில் வாலாட்ட முடியாது. இதுதான் உண்மை. அப்படி வாலாட்டினால் 2 பேரும் அழிவார்கள். அதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது, இஸ்ரேல் தயாராக இருக்காது. இஸ்ரேல் மக்களும் தயாராக மாட்டார்கள். யூரோப் ஒன்றியமும் தயாராகாது. ஈரான் மட்டுமே தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் மரணத்திற்காக அவர்கள் கலங்கிய மாதிரி தெரியவில்லை. இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஈரானுடைய வாசகம். ஆகவேதான் கமால் ரைசி சொல்கிறார், அமெரிக்காவோடு பேசுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நிலைமை அடுத்தடுத்து புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.